அறியாதவர் கிறிஸ்துவை அறியாதவர். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் 26ஆம் வாரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே இன்று திரு அவையானது புனித ஜெரோம் என்பவருடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவர் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவரும் திரு அவையின் மிகப்பெரிய அறிஞர்களில் ஒருவரும் ஆவார். இவர் புனித விவிலியத்தை ஆழமாக ஆராய்ந்து எபிரேய மொழியிலும் கிரேக்கத்திலும் லத்தீனிலும் மிகுந்த அறிவை பெற்றிருந்தார். இவர் வேதாகமத்தை மக்கள் எளிதில் படித்து புரிந்து கொள்ளும்படி உல்ஹேட் என்ற லத்தீன் மொழிபெயர்ப்பை உருவாக்கினார். இவருடைய தாரக மந்திரம் விவிலியத்தை அறியாதவர் கிறிஸ்துவை அறியாதவர் என்பதாகும். இதன் மூலம் இவர் நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு சிந்தனை, கிறிஸ்துவை உண்மையாக அறிந்து அவரை நம்முடைய வாழ்விலே வாழ்வாக்க வேண்டும் என்று சொன்னால், அவரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அவரை அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவரை நம்முடைய வாழ்வின் ஒரு முக்கியமான மையமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் இறை வார்த்தையை படித்து தியானித்து அதனை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் இறை வார்த்தை தான் நம் ஆன்மீக உணவாக இருக்கிறது. அது நம் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 1 தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இறை வார்த்தை இரு பக்கமும் வெட்டக்கூடிய வாளினும் கூர்மை ஆனது என்பதையும் திருத்துதர் பவுல் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இவ்வாறு இறை வார்த்தை நம்முடைய வாழ்விற்கு ஒளியாகவும் ஒளியாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜெரோம் அவர்கள் உலக புகழும் கல்வியும் பெற்றிருந்தார். ஆனால் அவர் தனது வாழ்க்கையை முழுமையாக கடவுளுடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்தார். பாலைவனத்தில் தவ வாழ்வு மேற்கொண்டு ஜெபம் மற்றும் இறை வார்த்தை தியானத்தில் ஆழ்ந்தார். அவர் கடுமையான தன்னடக்கம் கொண்டவர். உண்மைக்காகவும் நற்செய்திக்காகவும் அவர் போராடினார். அவர் பல கடிதங்களில் வேதாகம விளக்கங்களில் கிறிஸ்துவ உலகிற்கு அளித்த பங்களிப்பு மிக பெரியது. இவருடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே தினமும் விவிலியத்தை வாசிக்கிறோமா? நமது குடும்பத்தில் கடவுளுடைய வார்த்தையை வாழ்வின் மையமாக உள்ளதா? கடவுளுடைய வார்த்தையை கேட்டு மட்டுமல்ல, அதன்படி நாம் வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் சிறப்பாக நம்முடைய வாழ்விலே எப்படி இந்த இறை வார்த்தையை வாழ்வாக்குவது என்று சிந்திக்கின்ற பொழுது ஒரு சில வழிகளை கூறலாம் என்று நினைக்கிறேன். அன்றாடம் நாம் இறை வார்த்தை வாசிப்பது, நாள்தோறும் குறைந்தபட்சம் 5 முதல் 10 நிமிடங்கள் ஒரு அத்தியாயத்தையோ அல்லது ஒரு சில வசனங்களையோ நாம் வாசிக்கலாம். காலை எழுந்தவுடன் அல்லது இரவு தூங்குவதற்கு முன் ஒரு சில வசனத்தை கூட வாசித்தால் அது அந்த நாள் முழுவதுக்கும் ஆன்மீக பலத்தை தரக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது, குடும்பத்தில் இறை வார்த்தை பகிர்வு. குடும்ப ஜெபத்தின் போது ஒவ்வொருவரும் மாறி மாறி இறை வார்த்தை வாசிக்கலாம். குழந்தைகளுக்கு எளிய வசனங்களை எடுத்து கூறி அவர்கள் அதை மனப்பாடம் செய்ய உதவலாம். வாரம் ஒரு முறை இறை வார்த்தை பகிரும் தருணம் வைத்தால் குடும்பம் கிறிஸ்துவ மையமாக கொண்டு வளரும். மூன்றாவதாக, இறை வார்த்தை நடைமுறையிலே வாழ்வாக்குவது. மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 39ஆம் இறை வசனத்திலே, தன்னைத்தானே நேசிப்பதைப் போல பிறரை நேசிக்க வேண்டும். ஆண்டோர் நமக்கு கொடுத்த 2 கட்டளைகளிலே ஒன்று, தந்தை இறைவனை நாம் அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவது, நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும். எனவே அன்பு செய்வதை நம்முடைய வாழ்விலே நம்முடைய குடும்பங்களிலே நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதே போலவே மன்னிப்பு. முக்கியமாக யாரேனும் நம்மை காயப்படுத்தியிருந்தால், இயேசுவின் வார்த்தை எவ்வாறு சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருந்த அந்த தருணத்திலும் பல்வேறு வலிகளின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் இயேசு மன்னித்ததைப் போல நாமும் காலை சூரியன் உதித்து
காலையிலே அந்த நாளிலே ஏதாவது சண்டை நம்ம குடும்பத்திலே ஏற்பட்டாலும் சூரியன் மறைவதற்குள் அந்த சண்டையை விட்டுவிட்டு இருவரும் ஒன்றாக இணைந்து பேசி அந்த மன்னிப்பை வெளிப்படுத்தி குடும்ப உறவை வலுப்படுத்த வேண்டும். 3வது கருணை. எப்படி என்று பார்க்கின்ற பொழுது, நான் பசித்த போது உணவு கொடுத்தீர். மத்தேயு 25:35 சின்னஞ்சிறிய ஒருத்தருக்கு நம்ம செய்யக்கூடிய உதவியெல்லாம் கடவுளுக்கே செய்யக்கூடிய உதவியாக இருக்கும். இவ்வாறு நாம் இந்த இறை வார்த்தை நம்முடைய வாழ்விலே வாழ்வாக்க, குடும்பத்திலே வாழ்வாக்க, பணி செய்யக்கூடிய இடங்களிலே வாழ்வாக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 4வதாக தொழிலும் படிப்பும் இறை வார்த்தையால் வழிநடத்தப்படுதல். வேலை செய்யும் இடத்தில் நேர்மை நியாயம் கடைபிடிக்க நாம் முயற்சிக்க வேண்டும். மாணவர்கள் படிப்பில் உழைப்போடு செயல்பட்டு சோம்பேறித்தனத்தை தவிர்க்க வேண்டும். நீ எதை செய்கிறாயோ அதை முழு மனதோடு செய் என்று கொலோசியர் 3:23 சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் இறை வார்த்தை கேட்ப நம்முடைய வாழ்வை நாம் வாழ்வாக்க வேண்டும். அதே போலவே நம் வார்த்தை சாட்சியாளராக இருக்க வேண்டும். நாம் படித்த இறை வார்த்தையை நண்பர்களுடன் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கஷ்டமான நேரங்களில் ஒரு வேதாகம இறை வார்த்தையை நினைத்து அதை மற்றவர்களையும் ஆறுதல் கூற பயன்படுத்துங்கள். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித ஜெரோமுடைய விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பல புத்தகங்களை படிப்பதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நம்முடைய குழந்தைகளுக்கு வேறு பல சிந்தனைகளை கொடுப்பதற்கு நாம் என்ன செய்கின்றோம், அதிகமான ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படை மறைக்கல்வி, குழந்தைகளுக்கு தங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு தேவையான இறை வார்த்தையை படிப்பதற்கோ அவர்களை அதிலே ஊக்கமூட்டி வளர்ப்பதற்கோ இன்று பெற்றோர்களும் இந்த சமுதாயமும் அதிக உற்சாகப்படுத்துவதில்லை. எனவே புனித ஜெரோம் உடைய வாழ்வு நம்ம கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம். நாம் இறை வார்த்தை அன்றாடம் படிக்க வேண்டும். அவ்வாறு படிக்கக்கூடிய இறை வார்த்தை நம்முடைய வாழ்விலே வாழ்வாக்க வேண்டும். அவ்வாறு வாழ்வாக்கக்கூடிய அந்த இறை வார்த்தையை நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோடு, நம்முடைய அண்டை வீட்டாரோடு, நம்முடைய சகோதர சகோதரிகளோடு, நம்முடைய நாட்டில் உள்ள மனிதர்களோடு, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களோடு, பிற மற்றவர்களோடு நாம் இறை வார்த்தையை பகிர்ந்து வாழ்வாக்குகின்ற பொழுது நாம் கிறிஸ்துவை மையப்படுத்திய ஒரு வாழ்வாக இருக்கும். அவ்வாறு நாம் மாறுகின்ற பொழுது விவிலியத்தையும் அறிந்தவர்களாக இருப்போம், கிறிஸ்துவையும் அறிந்தவர்களாக இருப்போம். எனவே இந்த நாளிலே சிறப்பாக இறை வார்த்தையை வாழ்வாக்க, இறை வார்த்தையை அன்றாடம் படிக்க, இறை வார்த்தையின் வழியிலே நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள தேவையான அருள் வேண்டி இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.